அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் லா 1 அப்படின்ற கான்செப்டை பார்த்துட்டு இருக்கோம். அதில் ப்ரியாம்பிள் அப்படின்ற கான்செப்டில் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ப்ரியாம்பிள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பார்ட்டா அப்படின்னா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய இந்த கொஸ்டின். ஸோ ப்ரியாம்பிள்னு தனியாக கேட்டாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கேட்டாலும் சரி, நீங்கள் ப்ரியாம்பிள் கான்செப்டை எழுதி இந்த ரீபெருபாரி யூனியன் கேஸை கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். அதற்காக தனி வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இதற்கு பிறகு ரீபெருபாரி யூனியன் உங்களுக்கு ஞாபகத்திலேருந்து போகவே கூடாது, மறக்கவே கூடாது. தட் மீன்ஸு இப்போ அதற்குண்டான கான்செப்டை நம்ம பார்க்கலாம். ரொம்ப 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 ஈஸியான ஒரு கேஸ் ஸ்டடி இது. ஒரு சின்ன ஒரு கான்செப்டும் கூட. இந்தியா பார்த்திங்கன்னா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ என்ன ஆகுது சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தனி நாடாக பிரியுது, பாகிஸ்தான் தனி நாடாக பிரியுது. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சரி, இது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1950 டெரிட்டோரியல் பார்டரை ட்ரா பண்ணுறாங்க. டு ட்ரா த டெரிட்டோரியல் பார்டர் போத் கண்ட்ரீஸ். இந்தியாவுக்கு எந்தெந்த பார்டர்ஸ் டெரிட்டோரியல் பார்டர் வருது, அதே போல் பாகிஸ்தானுக்கெலாம் என்னெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி இவர்களுக்கு பார்டர் வந்து வழி வகுக்கப்படுகிறது. ரெண்டு நாட்டுடைய தலைவர்கள் முன்னிலையில் பார்த்திங்கன்னா இந்த பார்டர் அழகாக ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்தியா தனியாக வந்தாச்சு, பாகிஸ்தான் தனியாக வந்தாச்சு. இதில் என்ன இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற இந்த பெருபாரி அப்படின்ற ஒரு பிளேஸை இந்தியா ஜூரிசெக்ஷனில் வரையாமல், இந்தியா டெரிட்டோரியலில் வரையாமல், அப்படி இல்லைன்னா பாகிஸ்தான் டெரிட்டோரியலும் வரையாமல் தனியாக விட்டுட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கு உண்டான மிக முக்கியமான கான்செப்ட். தெளிவாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற பெருபாரி அப்படின்ற ஒரு கான்செப்டை, ஒரு பிளேஸை வரையாததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1952 என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தான் வந்து இந்த பெருபாரின்ற இடம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி சொந்தம் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் இந்தியாவும் பார்த்திங்கன்னா இது வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது வந்து வரையறை செய்யப்படலைன்றதை ஒத்துக்கிறோம் நாங்கள். ஆனால் எங்களுடைய பார்டருக்குள்ளே தான் இருக்குது, அதனால் இது எங்களுக்கும் சொந்தம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஃப்ளிக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ஒரு கன்வென்ஷனை நோக்கி போகுது, ஒரு உடன்படிக்கையை நோக்கி போகுது. அந்த உடன்படிக்கை எந்த வருஷம் போடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் 1958. இன் 1958 அன்றைய பிரதமராக இருந்த நேருஜியும் நூன் அப்படின்ற ஒரு நபரும், பாகிஸ்தான் தரப்பில் நூன் அப்படின்ற நபரும், இந்தியா தரப்பில் நேரு என்கின்ற நபரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கன்வென்ஷனில் சைன் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க. இன் 1958 யாரையுமே கலந்து ஆலோசிக்கலை. இந்திய பிரதமரும் சரி, இவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இவர்களும் யாரையும் கலந்து ஆலோசிக்கல, இவரும் யாரும் கலந்து ஆலோசிக்கல. என்ன மாதிரியான அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெருபாரி அப்படின்ற இடம் இந்தியாவிற்கு பாதி சொந்தம், பாகிஸ்தானுக்கு பாதி சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை கிரியேட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆன உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிக் ப்ராப்ளம் அரோஸ் வெஸ்ட் பெங்கால். ஒரு பெரிய ப்ராப்ளம் வெடிக்குது அந்த இடத்துல. எப்படி எங்களை கேட்காம எங்களுடைய மாநிலத்தில் இருக்கிற ஒரு பகுதியை, எங்களுடைய எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியை நீங்கள் பாகிஸ்தானுக்கு பாதியை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் வெடிக்குது. ப்ராப்ளம் வெடித்த உடனே என்ன பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரோச் டு சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு போகிறாங்க. இது எந்த ஆர்டிக்கலில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 143 அடிப்படையில் பார்லிமெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட அறிவுரையை கேட்டு பெறலாம். நல்லா நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி ஆர்டிக்கலும் கூட. இது எல்லாம் உங்களுடைய பேப்பரில் இருந்தால் மட்டும்தான் நல்ல மதிப்பெண் வரும்ன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஆர்டிக்கல் 143 இன் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா அறிவுரைகளை வழங்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 3 நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆர்டிகல் 3 இதில் கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆர்டிகல் 3 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை விவகாரங்களை ஆர்டிகல் 3 சொல்லுது.
என்னன்றதை இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். ஸோ என்ன ஆகுது, ஆஃப்டர் டிஸ்கஸ் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆர்டிகல் 3 வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்ற மாதிரி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிவிடுது. ஸோ ஆர்டிகல் 3 ஃபெயில் ஆகிடுது. அந்த இடத்துல ஆர்டிகல் 3யை வச்சு கண்டிப்பாக பெரிபாரியை பாதியை பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணப்படுது. அப்போ என்ன பண்ணணும், அதற்கு ஆல்டர்னேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th அமெண்ட்மெண்ட், ஒரு அமெண்ட்மெண்ட்டை போட்டு தான் உங்களால் எதனா பண்ண முடியும். கான்ஸ்டியூஷனில் எப்பயுமே கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அரோஸ் ஆகும்போது நேரடியாக ஆர்டிக்கல் சரியாக பதமாக இருந்துச்சுன்னா ஓகே, இன்கேஸ் இல்லைன்னா ஒரு அமெண்ட்மெண்ட்டை போட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிடலாம். ஸோ 9th அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரிப்பதற்குண்டான ஒரு வேலையை பார்த்து இந்தியாவிற்கு பாதி பாகிஸ்தானுக்கு பாதி என்று பெருபாரி ரீயூனியன் பிரிக்கப்படுகிறது. பிரித்து அவங்க பாதி நம்ம பாதி எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி கச்சத்தீவையும் பாதி கொடுத்துருந்தாங்கன்னா, தாரை வார்த்திருந்தாங்கன்னா நம்மளுடைய மீனவர்கள் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்கன்றது இந்த இடத்துல நான் பதிய வைக்க விரும்புகிறேன் நான். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த நியூஸ்லாம் கேட்கும்போது. நம்மளுடைய எல்லையை அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கோம், ஆனால் அவங்க என்னன்னா மீனவர்களை சுடுறது இந்த மாதிரியான விவகாரங்களை பண்ணுறது மனசு கஷ்டமாக இருக்குது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நம்ம மறுபடியும் சப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்துடலாம். இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 இயரை நம்ம பார்த்துருக்கோம். 1960 பார்த்தீங்கன்னா இந்த 9th அமெண்ட்மெண்ட்டு போட்டுட்டு இதுக்கு பாதி அதுக்கு பாதி கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம 3 இயரை பார்த்துருக்கோம். ஒன்று 1952, 1958, 1960. ஸோ உங்களுடைய இயர் வைஸாக உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அதை நோட் பண்ணிக்கிங்க. 2 ஆர்டிக்கலை பார்த்துருக்கோம். ஒன்று ஆர்டிக்கல் 3 பார்த்துருக்கோம், இன்னொன்று ஆர்டிக்கல் 143 பார்த்துருக்கோம். ஸோ 1, 4, 3 இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 3 போட்டிங்கன்னா 2 உங்களுக்கு வந்துடும். 143ன்றது உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், அதை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பலை. சரி, 143 அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலையும் இந்த 143ல் இருக்கிற லாஸ்ட் 3ன்ற ஆர்டிக்கலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த ரீபெர்பாரி யூனியன் மிக எளிமையான ஒரு கேஸ் ஸ்டடியாக உங்களுக்கு வந்துடும், உங்களுடைய கைக்குள்ளே வந்த மாதிரி ஆகிடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2 பேர் இதில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒருத்தர் பேர் வந்து நேரு அண்ட் நூன். இதை தான் பார்த்தீங்கன்னா நேரு நூன் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்என் அக்ரிமெண்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பெருபாரி வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிகல் 3ன்றது ஃபெயில் ஆகுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம 9th அமெண்ட்மெண்ட்டை போட்டு இது பிரித்தாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. பெருபாரி செப்பரேட்டட் இன் என்என் அக்ரிமெண்ட். இவர்கள் நினைத்தது என்னவோ அது சரியாக நடந்து விட்டது 9th அமெண்ட்மெண்ட்டின் அடிப்படையில். ஸோ செப்பரேட் ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் ஸ்டடியை நீங்கள் முடிக்கணும். இந்த இடத்துல ஆர்டிகல் 3யை நீங்கள் கொஞ்சம் டெப்த்தாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். இதெல்லாம் எந்த இடத்துல, ப்ரியாம்பிளில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள். அப்படி இல்லைன்னா ஆர்டிகல் 3ன்னு கேட்டாலும் சரி, ஸ்டேட்டை பற்றி கேட்டாலும் சரி, இந்த மாதிரியான எதனா ஒரு கான்செப்ட் உங்களுக்கு இணைஞ்சி வருது, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டை எதனா ஹெல்ப் கேட்குறாங்க 143 பற்றி கேட்டாலும் சரி, நீங்கள் எல்லாத்திற்குமே இந்த ரீபெர்பாரி யூனியன் கேஸை எழுதலாம் அப்படின்றது சொல்லப்படுது. அதே போல் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பார்ட்டாக இந்த ப்ரியாம்பிள்னு கேட்டாலும் சரி, இல்லை பார்ட்டு இல்லைன்னு கேட்டாலும் சரி, நீங்கள் ரீபெர்பாரி யூனியன் கேஸை எழுதலாம். ஏன் நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா, கேஸ் ஸ்டடி மச் மோர் இம்பார்ட்டண்ட் இன் கான்ஸ்டியூஷனல் லா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தவறுகள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் மிக மிக கம்மி பண்ணிவிடுவாங்க. கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ ஆர்டிகல் 3 என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் நியூ ஸ்டேட். இப்போ நம்மள்கிட்ட நிறைய ஸ்டேட் இருக்குது இந்தியாவில். இதில் நிறைய ஸ்டேட்டுங்க கொச்சுன்னு இருக்கும், மொத்தம் 28 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேட்டுக்கு இல்லாமல் இன்னும் ஒரு ஸ்டேட்டை நம்ம புதுசாக உருவாக்கிக்கலாம். இப்போ எப்படி ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பிரிஞ்சது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். ஸ்டேட்டுக்குள்ளே ஸ்டேட்டு பிரிச்சுக்கலாம், பேரை மாற்றிக்கலாம். டு இன்க்ரீஸ் த ஸ்டேட் பார்டர். இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம், கேரளா கிட்ட கன்னியாகுமரி இருந்ததா, தமிழ்நாடு என்ன பண்ணுது, எங்களுடைய மாநிலத்தில் இருக்கிறவங்க தான் அங்கே அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய பார்டரை இன்க்ரீஸ் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ பார்டரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எதன் மூலியமாக, ஆர்டிகல் 3 மூலமாக. டிக்ரீஸ் த ஸ்டேட் பார்டர். அதே போல் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். எனக்கு இது தேவையில்லை அப்படின்னும் போது மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கவும் செய்யலாம். ஆல்டர் த ஸ்டேட் பார்டர், ஆல்டர் பண்ணிக்கலாம்.
எதனாச்சும் ஒரு கரெக்ஷன் இருந்துச்சுன்னா ஆல்டர் பண்ணிக்கலாம். சேஞ்ச் த ஸ்டேட் நேம். உதாரணம் நம்மளுடைய மாநிலம் தான். இதுக்கு முன்னாடி சென்னை மாகாணமாக இருந்த ஒரு பெயர் கொண்ட நம்மளுடைய மாநிலம் இப்போ தமிழ்நாடு அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. எதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 3 மூலமாகத்தான். இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் 1 by 1 நீட் அண்ட் க்ளீனாக எழுதிருங்க. அடுத்தது, இந்த ஆர்டிகல் 3 அண்டரில் வரக்கூடிய இந்த 5 கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்னெல்லாம் பார்லிமெண்ட்டில் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஒரு பில்லு, செப்பரேட் பில்லு பார்த்தீங்கன்னா அதற்காக தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதற்கு மாநில சட்டமன்றத்தின் ஆலோசனைகள் வேண்டும். எந்த மாநிலத்தில் அந்த பிரச்சனை அரோஸ் ஆகுதோ அந்த மாநிலத்துடைய கன்சென்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு நாடாளுமன்றம் ஒப்புதல் கொடுக்கணும். அதன் பிறகு நமது இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல இருக்கிற கான்செப்ட் நடந்துவிடும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய கொஸ்டின் இப்படி கூட இருக்கலாம், கொஞ்சம் மாற்றி கேட்கலாம். அதாவது ஃபாரின் கண்ட்ரிக்கு நம்மளுடைய எல்லையை பகிர்ந்தளிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் ஆகி வந்ததுன்னா கூட நீங்கள் ரீபெருபாரி யூனியன் கேஸை நீங்கள் எழுதலாம். கண்டிப்பாக கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லணும். அப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அமெண்ட்மெண்ட் பண்ணணும் இந்தியன் கான்ஸ்டியூஷனில். இதெல்லாம் நீங்கள் விவரித்து எழுதுனீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு உண்டான பதில் அட்டகாசமாக வந்துடும். 9th அமெண்ட்மெண்ட் மூலமாகத்தான் பெருபாரி பிரிக்கப்பட்டது என்பதை நினைவில் வச்சுக்கணும். ஆர்டிகல் 3 மூலமாக இல்லை என்பதையும் நினைவில் வச்சுக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள். இன் 1960s ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீபெருபாரி யூனியன் கேஸில் அதில் என்ன ஒரு வார்த்தை இருந்தது, ஏன் இதை ப்ரியாம்பிள் கூட கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, ப்ரியாம்பிளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஏன் நீங்கள் ப்ரியாம்பிள் கூட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இப்போ உங்களுக்கு எழுந்திருக்கும். அதற்குண்டான பதில் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்ன ஆகுது ப்ரியாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, சாவரின் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, இறையாண்மை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இறையாண்மையின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய இந்த ஸ்டேட்டை நாங்கள் இந்த பெருபாரியை நாங்கள் பிரிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லுது. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு ப்ரியாம்பிளை ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால் 9th அமெண்ட்மெண்ட்டு நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த கேள்விக்கான பதில். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ப்ரியாம்பிள் வந்து ஒரு வழிகாட்டுதலுக்காக மட்டும்தான் இருக்கும். அது ஒரு முன்னுரை பகுதி. ஒரு புத்தகத்தில் இருக்கிற எல்லா சாராம்சங்களும் ஒரு சில வார்த்தைகளால் சொல்லப்பட்ட ஒரு பேப்பர் தான் அந்த ப்ரியாம்பிள். ஒரு பேப்பர் அச்சிடப்பட்ட ஒரு பகுதி தான் அந்த ஒரு ப்ரியாம்பிள் அப்படின்ற மாதிரி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு கான்ஸ்டியூஷனுக்கும் ப்ரியாம்பிளுக்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது, அது ஒரு பார்ட்டு தான், அதை நீங்கள் முழுசாக ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு 1960s இந்த பெருபாரி யூனியன் கேஸில் தெளிவாக சொல்லிட்டாங்க. இதை விட உங்களுக்கு ஆன்சர்ஸ் எதுவும் வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை மல்டிப்புளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீட் அண்ட் க்ளீனாக பாயிண்ட்டாக எழுதுங்க. உங்களுடைய ஆன்சர்ஸை அரே பண்ணுறதுல தான் உங்களுடைய மதிப்பெண் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி கிராமரை கொஞ்சம் ஹப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லோரும் ஆங்கிலத்தில் எழுதும்போது கிராமர் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மதிப்பெண் கம்மியாகுதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் உங்களுடைய கைவசத்தில் வந்துவிடும். ஸோ 1960 9th அமெண்ட்மெண்ட்டின் மூலமாக பெருபாரி பாகிஸ்தானிடம் கொடுக்கப்பட்டது. இதோடு இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய ஊர் மற்றும் பெயருடன் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா இணைச்சிருவேன். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு மிக அவசியமாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அதற்குண்டான விஷயம்லாம் வரும். அதனால் இணைவீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.